ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதியின் மறுபக்கம் அப்படின்னு ஒரு சிறுகதை பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஷோவாகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமத்தில் குரங்கு, சிட்டுக்குருவி, காகம் இப்படின்னு சொல்லி பல வகையான பறவைகளும் விலங்குகளும் ஒன்றா ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு நாள் சரியான அடைமழை பெய்யுது. மழை விடாமல் பேஞ்சிட்ருக்கு. அப்போ சிட்டுக்குருவி நனையாமல் தன்னோட கூட்டுக்குள்ளே போய் பத்திரமா இருந்துக்குச்சு. கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் எட்டி பார்க்கும்போது குரங்கு மரத்தில் நனைஞ்சிட்ருக்கு. அதை பார்த்து அந்த சிட்டுக்குருவி அந்த குரங்கை கூப்பிடுது. ஏ குரங்கே, குரங்கே இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அதுக்கு அந்த குரங்கு சொல்லுது, என்ன சிட்டுக்குருவி அப்படின்னு கேட்குது. என்னோட திறமைக்கே நான் ஒரு வீடு கட்டி நனையாமல் இருக்கேன், உனக்கு என்ன கேடு? கை கால் நல்லா தானே இருக்குது, நீயும் ஒரு வீட்டை கட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதை கேட்டதும் அந்த குரங்குக்கு கோபம் ரொம்ப தலைக்கேறிடுச்சு. என்னை பார்த்து எப்படி நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கோபத்தில் சிட்டுக்குருவியோட கூட்டை எல்லாத்தையும் கலைச்சி எரிஞ்சிருச்சு. இந்த குரங்கோட செயலை பார்த்த அந்த சிட்டுக்குருவிக்கு அழுகையும் கோபமும் தாங்கலை. நம்ம நல்லது தானே சொன்னோம், இந்த குரங்கு ஏன் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சரி நீதிபதிக்கிட்ட போய் நீதி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதிக்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி கேட்குது. எனக்கு நீங்கள் தான் ஒரு நியாயம் சொல்லணும், நான் சொன்னது தப்பா அப்படின்ற மாதிரி நியாயம் கேட்குது. இதை கேட்ட நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு குரங்கும் சிட்டுக்குருவியும் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி உத்தரவிடுறாரு. பொழுது விடிஞ்சிருச்சு. மறுநாள் 2 பேருமே நீதிபதிக்கிட்ட முன்னாடி போய் ஆஜராகிறாங்க. நீதிபதி விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. சிட்டுக்குருவிகிட்டேருந்து ஆரம்பிக்கிறாரு. சிட்டுக்குருவி, நீ தான் நியாயம் கேட்டு வந்திருக்க, என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரியான மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க ஐயா. அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த குரங்கு நனைஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு நான் சொன்னேன், ஏன் இப்படி நனைஞ்சிட்ருக்க? என்னோட செயலுக்கே நான் ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்துட்டுருக்கேன், நீ ஒரு வீடு கட்டக்கூடாதா? நீயும் ஒரு வீட்டை கட்டினா நனையாமல் இருக்கலாம்ல அப்படின்னு தாங்கய்யா சொன்னேன். அதற்கு இந்த சிட்டுக்குருவி என்னோட கூட்டை எல்லாத்தையும் கலைச்சி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி குரங்கு மேலே குற்றத்தை சொல்லுது. அதுக்கு அந்த குரங்கு சொல்லுது. குரங்கு கிட்ட கேட்குறாரு நீதிபதி, என்ன குரங்கே, சிட்டுக்குருவி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த குரங்கும் உண்மைதாங்க ஐயான்னு சொல்லி ஒத்துக்குச்சு. அப்புறம் என்ன, நீ தானே கூட்டை எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்ச, அதனால் செஞ்ச தவிர நீயே சரி பண்ணணும், சிட்டுக்குருவிக்கு அதோட கூட்டை நீயே கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேற்கொண்டு நஷ்ட ஈடாக 10 ரூபா அபராதமும் கட்டணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி உத்தரவிடுறாரு. இதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஐயா ஒரு நிமிஷம், எனக்கு இந்த விசாரணையில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை, விசாரணையை மறுபரிசீலனை நீங்கள் செய்யணும், விசாரணையை நாளைக்கு ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி குரங்கு கேட்குது. நீதிபதி கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லி குரங்கோட வாதத்தை கேட்டுட்டு மறுநாள் விசாரணையை ஒத்தி வைக்கிறாரு. மறுநாள் குரங்கும் ஒரு பெரிய பலாப்பழத்தை கொண்டுட்டு போய் நீதிபதி அமர்ற நாற்காலிக்கு பக்கத்தில் பின்னாடி கொண்டு போய் வச்சிருச்சு. நீதிமன்றம் கூடிருச்சு. நீதிபதி குரங்குகிட்ட இருந்து விசாரணையை தொடங்குறாரு. என்ன குரங்கே, என்ன முடிவு பண்ணியிருக்க? நேற்றே குற்றத்தை நீ ஒத்துக்கிட்ட, சிட்டுக்குருவியோட கூட்டை கட்டி கொடு, மேலும் 10 ரூபாய் அபராதம் கட்டிடுன்னு சொன்னேன். ஐயா எனக்கு ஒரு நிமிஷம், நீங்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னாடி சுற்றுமுற்றும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. நீதிபதிக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா சுற்றுமுற்றும் திரும்பி பார்க்க வேணுமா அப்படின்னு சொல்லி நீதிபதி உட்காந்துக்கிட்டே சுற்றுமுற்றும் திரும்பி பார்க்குறாரு. அவரோட நாற்காலிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பலாப்பழம் இருக்குது. அதை பார்த்த நீதிபதி பலாப்பழத்திற்கு ஆசைப்பட்டு, சிட்டுக்குருவி நீ செஞ்சது தான் தப்பு, குரங்கு நனையுது இல்லை என்னமோ பண்ணுது, உனக்கு என்ன அக்கறை கிடக்கு, உன்னை யார் நல்லது சொல்ல சொன்னது, இது உனக்கு தேவையா? போய் இனிமேலாவது வாயை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் வேலையை பாரு, நீயே தான் கூடு கட்டணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாரு. குரங்குக்கு ஒரே ஆனந்தம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சிட்டுக்குருவிக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் சிட்டுக்குருவிக்கு ஒன்று புரிஞ்சிச்சாம்மா. ஆன மனுஷனுக்கு புத்தி சொல்லியிருந்தா அறிவு நினைவு உண்டு, இந்த ஈனப்பயலுக்கு புத்தி சொல்லி என்னோட இருப்பிடத்தையே நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போயிருச்சான் சிட்டுக்குருவி.
லஞ்சம் அப்படிங்கிற ஒன்று வந்து குரங்குக்கு கூட தெரிஞ்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த உலகத்தில் எந்த வேலையும் சரியாக நடக்கணும் அப்படின்னா அது லஞ்சம் அப்படிங்கிற ஒன்றை கொடுத்தா மட்டுமே போதும். அப்படியே நம்ம மக்கள் எல்லாருமே லஞ்சம் கொடுத்து 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 எல்லாரையும் அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க. அதைத்தான் நம்ம கதையில் அந்த குரங்கு வந்து பண்ணியிருக்கு. நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இதே மாதிரி என்னோடய சேனலில் நிறைய ஸ்டோரி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.